ஹரிச்சந்திரா, 8 திசையும் என்று செந்தோல் பாராட்டினார்களே, அந்த வீரமிக்க வாழ்க்கை எங்கே? படை, குடி, கோள், அரசு அப்பு எங்கே? திரும்பி பார்த்து விட்டால் 1000 பேர்கள் பணிவிடை செய்தார்களே, அவர்கள் எங்கே? உன் அகன்ற மார்பகத்தை அலங்கரித்த மாணிக்க மரகத மாலைகள் எங்கே? உன் அழகு தேகத்தை தொட்டு விளையாடிய பட்டு பீதாம்பரங்கள் பட்டு பீதாம்பரங்கள். ஹரிச்சந்திரா, இது கனவா இல்லை நினைவா? கெண்டை வச்சிரோ இழந்தே காவி வச்சிரோ முனையே, கெண்டை வச்சிரோ இழந்தே காவி வச்சிரோ இழந்தே, கெண்டை வச்சிரோ இழந்தே காவி வச்சிரோ முனையே, காவி கொடுத்தே காவி கொடுத்தே வாழுவிலோ இழந்தே இழந்தே காவியா இழந்தே கோசிகமகா அன்பு அண்ணா அவர்கள் ஒரு மொபைலை காணாமா, தயவு செய்து எடுத்து கொடுங்க. விளாச்சேரி செல்ல காணாமா, தயவு செய்து இருக்கிறவங்க எடுத்து கொடுங்க. அந்த போட்டு இங்கே ஹரிச்சந்திரன் நடிக்கும் செல்லத்துறை அவர்களுக்கு நடுமுதல கொடுத்தின் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த நடுல முதலைக்குளம் கிராம பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹரிச்சந்திரா,
எப்பிறப்பில் என்ன பிழை செய்தாயோ இப்பிறவிலே நீ பிறந்து இத்தனை இன்னல்களையும் நினைத்து வருந்துவதன் காரணம் நன்றாக யோசித்துப் பார். முன் ஜென்மத்தில் நீ என்ன பிழை செய்திருப்பாய், இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயப்பா. எப்பிறப்பில் எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, இப்பிறப்பில் பாவி நான் பிறந்தேன். கொண்ட மனையாளையும் நான் பெற்ற மகனையும் நான் பிரிந்தேன். பெரும் பழியை நான் சுமந்தேன். பெரும் பழியை நான் சுமந்தேன். சுடலை நிலம் காத்திடவோ இட்ட விதி நான் அறியேன். இட்ட விதி நான் அறியேன். இட்ட விதி நான் அறியேன். அப்பா, இட்ட விதியை நான் அறியேனப்பா. எத்தனை துன்பங்கள் தரப்போகின்றாய், அத்தனை துன்பங்களையும் வரவேற்று காத்திருக்கின்றேன். அத்தனை துன்பங்களையும் வரவேற்று காத்திருக்கின்றேன். இன்னும் என்ன சோதனை ஐயா, இன்னும் என்ன சோதனை, ஏழையின் மீதிறங்க இன்னும் என்ன சோதனை ஐயா, ஐயா. இன்னும் என்ன சோதனை, ஏழையே
இன்னும் என்ன சோதனை ஐயா ஐயா ஹந்தியில் ஒரு நாள் அமைச்சராக பெற்றிருந்த சமயம் விஸ்வாமித்திரர் வந்தார். வந்த முன்வெறியை அடியேன் வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து, சுவாமி, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி என் அரசவைக்கு வர காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அன்னவர், ஹரிச்சந்திரா, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நான் நாராயண யாகம் செய்ய போகின்றேன். அதற்கு கொஞ்சம் பொருள் வேண்டும், அதனால் உன்னை நாடி வந்தேன் என்று சொன்னார். சுவாமி, தாங்கள் செய்யும் நாராயண யாகத்திற்கு அடியேன் பொருத்தல சித்தமாக இருக்கின்றேன் என்று சொல்லி தங்களுக்கு எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அன்னவர், ஹரிச்சந்திரா, மற்ற பாரின் மீது மதம் கொண்ட மதகனை நிறுத்தி அதன் மேல் ஒரு ஆங்காரம் உள்ள புருடனை அமர்த்தி அவன் கையில் வெள்ளிக்கவன் கொடுத்து மாணிக்கக்கல் வைத்து சுழற்றி எறிந்தால் எவ்வுயரம் போய் கீழே விழுந்து மேலெழுமோ அவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டா. தருகிறேன் சுவாமி என்று சொல்லி ஆபகாரகம் என்ற யாகத்தை முடித்து பக்கரதோஷம் என்ற களஞ்சியத்திலே நிறுத்தி மகாலட்சுமியின் சிரசு வழியாக வந்த பொருள் தாங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து செல்லுங்கள் என்று. அதற்கு அன்னவர், ஹரிச்சந்திரா, நீ கொடுத்த பொன் முன்னிலுமே இருக்கட்டும், யாகத்திற்கு உண்டான ஆயத்தங்கள் செய்துவிட்டு வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் வஞ்சகமாக காட்டு மிருகங்களை ஏவி என் குடிமக்கள் நெற்றி வேரில் நிலத்தில் விட்டு பாடுபட்ட பயிரெல்லாம் ஆங்காங்கே இருந்த என் குடிமக்கள் ஓடோடி வந்து முறையிட்டார்கள். வேட்டைக்கு சென்றேன், மிருகங்களை வதைத்தேன், என் குடிமக்களை எல்லாம் அத்தோடு முடித்து விடவில்லை. 2 நீச்ச மாதர்களை அனுப்பி கேட்கக்கூடாத வெற்றி மாலையை கேட்டார்கள், வெஞ்சக்கர குடையும் கேட்டார்கள். அம்மா, கொடுக்கக்கூடிய பொருளை கொடுப்பதுதான் தர்மம், கொடுக்கக்கூடாத பொருளை கொடுப்பது தர்மம் அல்ல, ஆகவே இங்கிருந்து சென்று போக மறுத்தவர்கள் தங்களை மணமுடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நான் மணமானவன், எனக்கு ஒரு மனைவியும் மகனும் இருக்கின்றார்கள், தந்தாரம் விட்டு பிரதாரம் நேசிக்கின்ற பண்பை நான் இது நாள் வரை செய்ததில்லை, ஆகவே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்னேன். போக மறுத்தவர்கள் என்னை கட்டி அணைக்கின்ற பாவனையோடு வந்தார்கள். உடனே அரண்மனை காவலை கொண்டு அடித்து துரத்தும்படி செய்தேன். அதற்குள் அடங்காத கோபத்தோடு வந்த முனிவர், ஹரிச்சந்திரா, நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்தாய் என்று சொல்லி என் சிரசில் அந்த மணிமுடியை காலால் என் திருமுடி சாய்ந்தது, என் திருமுடி சாய்ந்தது, என் திருமுடி சாய்ந்து விட்டதே என்று மனம் கலங்கவில்லை. இந்த பாவியின் நெஞ்ச மாறாக என்னுடைய திருமுடியில் மாணிக்க மரது கற்கள் பதிந்திருக்கின்றன. தங்களது மெல்லிய பாதம் பட்டதினால் ஓகுமே, தங்கள் சினம் தவிர்க்க வேண்டும், பாவே தங்கள் சினம் தவிர்க்க வேண்டும் என்று மன்றாடினே. அயோக்கியனே, நடிக்கிறார். என் சினம் தவிர்க்க வேண்டுமானால் நான் அனுப்பிய மாதர்களை மனம் செய்து கொள்ள வேண்டும், என்ன சொல்கிறாய் என்று சொன்னார். சுவாமி, தங்கள் திருவாயினால் இதை கூறலாமா? அடியேனும் இதை கேட்க வேண்டுமா? இதற்கு ஓமானமாக கண்ணை வேண்டினோ ஈகுவே என் கண்ணை வேண்டினும் நான் ஈகுவேன், நான் காக்கின்ற மண்ணை வேண்டினோ வாகுடன் ஈகுவே. என்னை வேண்டிய நிசகுல பெண்ணை வேண்டினேன், பீடுயர் மாதவா மாதவா மாதவா. இதே உறுதியாக பற்றிக்கொண்ட முனிவர், ஹரிச்சந்திரா,
சொன்னபடி இந்த மண்ணை எல்லாம் தந்து விடுவாய் என்று சொன்னார். இல்லை என்று சொன்னால் பொய்யாகிவிடுமே. காசி ஏமகுடம் நீங்களாக 56 நாட்டையும் முனிவருக்கு தாரை பார்த்து கொடுத்தேன். என் ஆசை மனைவியை ஒரு கரம் பிடித்தேன், அன்பு மகனை மற்றொரு கரம் பிடித்தேன். 21 பாரம்பரியமாக வாழ்ந்த அரண்மனையை ஒரே ஒரு முறை உற்று பார்த்தேன். அப்படியே வெளியில் புறப்பட்டேன். ஹரிச்சந்திரா என்று சொன்னார். ஏன் சுவாமி தடுக்கிறீர்கள்? நாடு நகரங்களை இழந்த பின் முனைக்கேன் ராஜவுடை கார்த்தனியம் அத்தனையும் கலைச்சி வைத்துட்டு காவி உடை அணிந்து கொள், உத்ராட்சத்தையும் அணிந்து கொள் என்று சொன்னார். காவி உடை அணிந்தேன், உத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டேன். அப்படியே வெளியில் புறப்பட்டேன். மறுபடியும் நில் என்று சொன்னார். ஏன் சுவாமி மறுபடியும் தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். முன்னுமே யாகத்திற்கு கேட்டேனே பொன், அந்த பொண்ணை இப்பொழுது தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சுவாமி தாங்கள் இட்டது இட்டபடியே களஞ்சியத்தில் இருக்கின்றது எடுத்துக்கொள்ளலாமே என்று சொன்னேன். ஹரிச்சந்திரா, நாடு நகரங்களை தாரை பார்த்து கொடுக்கும் பொழுது அந்த களஞ்சியத்தை நீக்கியா எனக்கு தாரை பார்த்து கொடுத்தாய்? அதையும் சேர்த்துத்தானே எனக்கு தாரை பார்த்து கொடுத்தாய். இல்லை என்று சொல்லிவிடு, அத்தனையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்னார். இல்லை என்று சொல்வதற்கு அடியேனுக்கு மனமில்லை. எனக்கு ஒரு தவணை கொடுங்கள் சுவாமி என்று ராஜகேடு 48 நாள் தவணை கொடுத்தார். தவணை முடியும் சூழலில் எப்படியாவது இப்பொன்னை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகட்டும் சுவாமி என்று சொல்லி இப்பொன்னை யாரிடம் கொடுத்து அனுப்புவேன் என்று கேட்டேன். சராய் நதி கரையில் எந்த தரகர் நட்சத்திரம் இருப்பார், அவரிடம் கொடுத்து அனுப்பு என்று சொன்னார். சராய் நதிக்கு சென்ற பொழுது தரகரை கண்டேன். தரகரும் என்னை கண்டு வரவேற்றார். சுவாமி, முனிவருக்கு சேர வேண்டிய பொன்னை தங்களிடம் கொடுத்து அனுப்புகிறேன், வாருங்கள் சாமி என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது பசி என்று சொன்னார். என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருந்தேன். பணத்தை கொடு என்று சொன்னார். எங்கு செல்வேன், யாரிடம் கேட்பேன்? நெற்றியிலே கல் வைத்தார், அண்ணாந்தால் பூட்டினார், சவுக்கால் அடித்தார். இத்தனையும் செய்து கொண்டு என்னால் நடக்க முடியவில்லை, என்னை தூக்கி சுமை என்றார். சுமந்தேன் சுமந்தேன், காசிமா நகரம் வரை சுமந்தேன். அங்கே சென்று ஒரு சத்திரத்தில் அமர்ந்து என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருந்தேன். விழித்தால் முனிவருக்கு சேர வேண்டிய பொன்னை கொடுக்க வேண்டும். என் அழகிய கண்மணியின் திருமுகத்தை பார்த்தேன். சுவாமி, ஏன் வருந்த வேண்டும், ஏன் கலங்க வேண்டும்? இதோ இந்த காசிமா நகரத்திலே என்னை விலக்கி விட்டாவது முனிவருக்கு சேர வேண்டிய பொன்னை கொடுங்கள் என்று சொன்னாள். அம்மா தாராவதி, உன்னை விற்று பொன்னை கொடுப்பதற்காகவா இந்த கண்ணோசி வந்தேன்? காசிமா நகர வீதியிலே விலையோ விலை, விலையோ விலை என்று விலை கூறினேன். விலையோ விலை என்று கூறுகின்றேன், விலையோ விலை என்று கூறுகின்றேன், விலையோ விலை என்று கூறுகின்றேன், என் மனமிதனை கூறுகின்றேன். வேண்டிய வேலைகள் செய்திடும்
என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை, என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை உலகில், என்னிலை போல் எங்கும் கண்டதில்லை. கண்ணோசி மன்னவள் மமகளே ஐயா, கண்ணோசி மன்னனில் மான்மகளை ஐயா ஐயா கண்ணோசி மன்னவன் மாமகளை மக்கள் கடற்பட்ட தாழ்விலை கூறுகிறேன். கண்ணோசி மன்னவன் மாமகளை நானும் கடற்பட்ட தாழ்விலை கூறுகிறேன். விளையோ விலை என்று கூறுகிறேன். விலையோ விலை, விலையோ விலை என்று விலை கூறினேன். யாரும் வாங்க முன்வரவில்லை. இறுதியில் அக்ரஹாரம் என்ற தெருவிலை நின்று மறுபடியும் விலை கூறும் பொழுது, தாயடித்தால் தந்தை அணைப்பர், தந்தை அடித்தால் தாய் அணைப்பர், இருவரும் சேர்ந்தடித்தால் எங்கு செல்வேன், யாரை துணை கொள்வேன்? என்னை அடித்தது போதும், ஒரு முறை ஆகிலும் முன் அருண் கண்களை திறந்து அருள் செய்ய ஓடோடி வரமாட்டாயா தேவி? தடித்ததொரு மகனை, தடித்ததோர் மகனை தாயின் அடித்தால் தந்தை அணைப்பர் உலகத்திலே. தந்தை ஈன்றடித்தால் தாயணைப்பர் உலகத்திலே. பிடித்ததோர் தந்தையும் தாயும் எனக்கு வேண்டிய பொன்னம்பலத்தில் வாழும் புனிதனே அருள் செய்வாய், அருள் செய்வாய் இறைவா, இறைவா, இறைவா. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. என் உடல் பொருளாவியை கடலுக்கு விற்க இந்த உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அலைகடல் மேவோ துருவலை போலே, யானை வாயில் கருவலை போலே. அலைக்கடல் மேவும் துரும்பதை போலே, யானை வாயில் கரும்பினை போலே. நிலையோ இழந்தேனே நிம்மதி இழந்தேன், நிலையோ இழந்தேனே நிம்மதி இழந்தேன். உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா வினை, கேளுமையா வாழ பிறந்தோரினை பாருமையா. கேளுமையா விலை கேளுமையா, பால பிறந்தோரினை பாருமையா. தன்மானம் என்னால் தன்மானம் என்றே பெண்மானம் பாதிட பிறந்தவள் அன்றோ. மானம் என்னாலும் பெண்மானம் என்று, தன்மானம் என்னாலும் பெண்மானம் என்று, பெண்மானம் காக்கவே பிறந்தவர் அரசனும் மாட்டியோ விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே. அரசனும் ஆண்டியும் விதியும்
கேளுமையா 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 விதை கேளுமையா. இதில் அக்ரஹாரம் என்ற தெருவிலே நின்று காலகண்ட புண்ணியமான் வந்து என் மனைவியையும் மகனையும் விலக்கி வாங்கி சென்றார். கடன் தீர்ந்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கடனை வாங்க வந்த நட்சத்திரரோ, ஹரிச்சந்திரா, இவ்வளவு நாள் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றேன், எனக்கு தரகு பணம் வேண்டும் என்று கேட்டார். தரகு பணத்திற்கு அடியேன் எங்கு செல்வேன் சுவாமி என்று சொல்லி என்னை நானே விலக்கி கூறும் பொழுது வீரபாகு வந்து என்னை விலக்கி வாங்கி சென்றார். என் எஜமான் வீரபாகு இறந்த பசுவின் கன்றுகளையும் மலைமலையாக குவிந்து கிடக்கும் மாமிசங்களை காவடி கட்டி சுமக்க சொன்னார். 56 நாட்டை ஆண்ட ஹரிச்சந்திரன் இப்படி வந்து இறந்த கன்றுகளை அறுத்து கொண்டிருக்கிறப்பா. மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ, நாற்றம் கூடலை பிடுங்கோதே ஐயகோ, நான் என்ன பாதகம் செய்தேனோ இறைவா 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 இறைவா. மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, நாற்றம் கூடலை பிடுங்கோதே இறைவா, இறைவா, நாற்றம் கூடலை பிடுங்கியே இறைவா, நான் என்ன பாதகம் செய்தேனோ இறைவா 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 இறைவா, மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா. இன்பத்திலே துன்பமும் துன்பத்திலே இன்பமும் தந்து கொண்டிருக்கின்றையே அப்பா, இன்னல் செய்தவர்க்கெல்லாம் இன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை நினைத்து பூஜித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? துன்பமாகவே இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே அப்பா. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே, இதுதான் வாழ்வில் அனுபவமே. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, சோதனையாலே சென்றடும் ஒரு புயலாகி
சோதனையாவும் தீர்த்திடுவேன் துயரும் தீர்த்திடுவேன் துயரும் தீர்த்திடுவேன் கனவாய் மாறிடுமே இதுதான் வாழ்வில் அனுபவமே இதுதான் வாழ்வில் அனுபவமே இன்பம் யாவுமே துன்பமாகுமே மனவின் தோன்றும் காணும் மனமும் கைதடித்திடுமா மனவின் தோன்றும் காணும் மனமும் கைதடித்திடுமா கலைவாயிடுவை தவத்திட நினைக்கும் காரிய முடித்திடுமா என்ன போலவே எதுவோ நடந்தால் இறைவன் இல்லையடா என்ன போலவே எதுவோ நடந்தால் இறைவன் இல்லையடா என்ன போலவே எதுவோ நடந்தால் இறைவன் இல்லையடா யுகமீதில் நீ இருக்கும் வரைதான் நீயும் சிரித்து மகிழ்வா இத்தனை கொள்ளையனா இத்தனை கொள்ளையனா யுகமீதில் நீ இருக்கும் வரைதான் எத்தனை கொள்ளையனா இன்பம் யாவுமே சொந்தமாகுமே இதுதான் வாழ்வில் அனுபவமே எஜமான் தெரிவித்த மயானம் எங்கிக்கிறதை பார்த்து டே ஹரிச்சந்திரா இனி உனக்கு இங்கு இடமில்லை என் சுதந்திரத்திற்கு பாழ்த்தியப்பட்ட மயானம் ஒன்று இருக்கின்றது அங்கு வரும் பிணங்களை தகனிக்க கால்பன முளத்தொண்டு வாய்க்கரிசி வாங்கி கால்பன முளத்தொண்டையும் எனக்கு அனுப்பி வைத்து வாய்க்கரிசியை உன் உணவுக்கு வைத்துக்கொள் என்று சொன்னார் சுவாமி என்ன உன் கடின சித்தம் வாய்க்கரிசி நாட்டுக்கு போகின்றேன் பிணங்களை சுட்டெரிக்கப் போகின்றேன் அப்பா போகின்றேன் விதி வழியோடு நான் கெதி வழியுடனே கெதி வழி பெறவே
இறைவா ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. பேய்களின் சத்தமாக கேட்டு ஐயா ஐயா, நாங்கள் இந்த மயானத்தில் வாழும் பேய்கள் ஐயா. இங்கு யார் வந்தாலும் அவர்களை பயமுறுத்தி கொன்று விடுவோம் ஐயா. ஐயா, உங்களிடம் நெருங்க முடியவில்லை நாங்கள். நீங்கள் யாரையா? உங்களது பேர் என்ன? உங்களது ஊர் என்ன? உங்களது வரலாறு தான் எனக்கு ஐயா. நான் யார்? நான் யார் என்ற கேள்வியை நானே எழுப்பிக் கொண்டேனே. 56 நாட்டை ஆண்ட பொழுது இவருமே என்னுடைய வரலாற்றை கேட்கவில்லை. இந்த மயானத்தில் வந்து பிணங்களை வேக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என் பேயிடுமே நீயாவது என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்கின்றாயே. ராமையா ராமையா, என் வாழ்க்கை வரலாற்றை கூற வேண்டுமென்றால் நீங்கள் மரமோடு மரமாக இலையோடு இலைமையாக மலைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு பிணங்களை கொண்டு பார்ப்பவர்கள் உங்களை கண்டு பயந்து ஓடுவார்கள். அப்படி ஓடும் பட்சத்தில் என் எஜமானுக்கு நான் ஒரு குற்றம் சுமத்த வேண்டியிருக்கும். ஆகையினால் நீங்கள் இலையோடு இலையாக மறைந்திருந்தால் என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன் அப்பா. திருமருவும் சிவனடியை அனுதினமும் மறவாது சேவித்திருந்த என் கை திருமருவும் சிவனடியை அனுதினமும் மறவாது சேவித்திருந்த என் கை சிங்காசனத்தமர்ந்து செங்கோல் பிடித்த என் கை ஆதித்ய மகனான ஆச்சாரிய வசிஷ்டரை அடிபருடி பணிந்த என் கை அடிபருடி பணிந்த என் கை அடிவருடி பணிந்த எண்கை தன்மை மிகவும் சந்திரமதனாலயோம் தனையனையோ தானே
இந்த ஏழை வருந்தும் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார். பத்தினியை பிரிந்து பெற்ற பாலனையும் மறந்து பார்த்தனிலே தன் பத்தினியை பிரிந்து பெற்ற பாலனையும் மறந்து பரதவிக்கும் யார் சொல்லுவார் விதியே உனக்கொரு முடிவில்லையா விதியே உனக்கொரு முடிவில்லையா உன் நிலைக்குமே அளவில்லையா எதிரேதும் இல்லாத செங்கோலை இழந்தே எதிரேதும் இல்லாத செங்கோலை இழந்தே எதிரேதும் இல்லாத செங்கோலை இழந்தே எதிரேதும் காணாமல் சுடுகோலை அடித்தேன் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் ஏழை யார் போய் சொல்லுவார். இசை இது தர்மமா இதா இது தர்மமா இசை இது தர்மமா ஜெயமதி சாயந்தே வர்மமா வர்மமா வர்மமா. வெள்ளமும் பறவையும் விளங்கும் வேசில் உள்ளமும் ஓர் வழி ஓட நின்றவன் சொல்லரும் புகழறி சென்ற பெயர் வள்ளர் வள்ளுரையில் மன்னர் மன்னரே ராஜாக மாட்டேது ஆண்டதும் ஆண்டதும் ராஜாக மாட்டேது தெய்வமே அங்கம் மர்ற பவந்தி ஆந்திரம் இலாடம் யவனம் ஒட்டிய கரிசம் கலிங்கம் கன்னடம் கண்ணாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போஜம் கிராடம் குருகு குடகம் குந்தல கூர்ஜரம் கேகயம் சசம் சவீரம் சாளவம் சிந்து சூரஜம் திராவிடம் நேபாளம் விதர்ப்பம் என்று சொல்லப்பட்ட 56 நாட்டை நான் ஆண்டதும் நாட்டை நான் ஆண்டதும் நாட்டை நான் ஆண்டதும் காட்டை நீ கீதாயினி தர்மமா ஜெகதீதாயினி தர்மமா கீதாயினி தர்மமா தர்மமா இது தர்மமா. ஆதியில் சக்க நடவன் சுகரணி என்ற மாதை மணந்து இல்லறம் நடத்தி வரும் பொழுது இந்த தம்பதிகளுக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் சுகரணி என்பவள் கௌரவிரதம் அனுஷ்டித்து இவ்விரதத்தின் பயனாக 27 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். இந்த 27 பெண் குழந்தைகளுக்கும் அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசினம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம்
அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று பெயர் வைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடன் ஆகாயத்தில் வருகின்ற சர்வ சோழசக்கலையுடைய சந்திரனுக்கு மனம் முடித்து கொடுத்து, ஏ சந்திரா, எனது புத்திரிகள் 27 பேர்களையும் ஒரே முகமாக பாவித்து வர வேண்டும், இல்லையேல் என் சாபத்திற்கு ஆளாவா என வழி அனுப்பி வைத்தார். ஈசா இது தர்மமா, ஜெகதீசா என் பேர் வர்மமா. சரி என்று ஒப்புக்கொண்ட சந்திரன் சந்திரமண்டலம் சென்றவுடனே அழகில் சிறந்த ரோகிணி மேயின் புற்று வாழ்ந்தான். எஞ்சிய 26 மாதர்களும் மனம் நொந்து தன் தந்தை தக்கனிடம் முறையிட உடனே சந்திரனை அழைத்து, ஏ சந்திரா, என் வார்த்தை மீறி நடந்துவிட்ட காரணத்தினால் உன் சகல சோழச கலைகளும் ஈனமாக கடவுள் என்று சாபமிட்டார். சாபம் பெற்ற சந்திரன் நாளுக்கு நாள் நலிவுற்று வருவதை கண்ட 27 மனைவிமார்களும், ஐயோ, நம் நாயகனிடம் வாழ்வு பெற வேண்டுமே என மனம் நொந்து மறுபடியும் தன் தந்தை தக்கனிடம் முறையிட உடனே சந்திரனை அழைத்து, ஏ சந்திரா, எல்லாம் உன்னால் வந்த வினை, இனிமேல் உன் கலைகள் ஒரு பட்சம் தேயவும் மறுபக்கம் வளரவும் முழு பௌர்ணமி திதி என்று ரோகிணியிடம் கூடி இன்புற்று வாழ்வா என வழி அனுப்பி வைத்தார். ஈசா இது தர்மமா, ஈசா இது தர்மமா, ஜெகதீசா என் பேர் வர்மமா, வர்மமா, வர்மமா. சரி என்று ஒப்புக்கொண்ட சந்திரன் சந்திரமண்டலம் சென்றவுடனே நவகிரக கோள்களினால் நீர்நிலைகள் வறண்டு போகவே ஜலகிரகம் செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காததால் பூலோகத்திற்கு வந்து கௌதமனுடைய நேமனிஷ்ட குலத்தில் நீராடி மகிழ்ந்து எழுந்து போனார். மறுநாள் காலையில் கௌதமர் வந்தார். தண்ணீர் எல்லாம் மஞ்சள் நிறமாகவும் உதிர்ந்த ரோமங்களும் சரிந்த மலர்களும் கிடைப்பதைக் கண்ட கௌதமர், இன்றிலிருந்து இக்குளத்தில் எவரே எனும் நீராடினால் ஆண்களானால் பெண்களாகவும் பெண்களானால் ஆண்களாக கடவது என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் தன் மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு தன் மனைவிமார்களை கரையிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் நீராடி எழுந்தான். உடனே ஆணுருவாக இருந்த சந்திரன் பெண்ணுருவாக கண்ட மனைவிமார்கள், ஐயோ, நம் நாயகனுக்கு இப்படிப்பட்ட கதி வந்ததே என்று மனம் கலங்கி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார்கள். ஈசா இது தர்மமா, ஜெகதீசா என் பேர் வர்மமா, ஈசா இது தர்மமா, தர்மமா, இது தர்மமா. மகாவிஷ்ணுவானவர் பிரசன்னமாகி சந்திரனுடைய அழகிலே மையல் கொண்டு இருவரது பார்வையும் இரண்டர கலக்க பக்கத்தில் உள்ள சோலையில் கூடி கலந்தவுடனே அங்கே ஒரு ஆதிக்க சக்தியினால் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை சரியிலே கிடத்திவிட்டு சந்திரனன் அப்பெண்ணை குளத்தில் மூழ்க வைத்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அந்த வனத்திலே இருக்கின்ற கௌதமரை அழைத்து, திரிசங்க பிள்ளை இல்லாமல் வருந்துகின்றான், அவன் வேட்டைக்கு வருவான், அவனிடம் இவனை கொடுத்து இவன் சகல கலா வல்லவனாவான், இவன் மெய்யின்றி பொய் சொல்ல மாட்டான், இவன் தந்தாரமிட்டு பிரதாரமி சிக்க மாட்டான், இவன் 56 நாட்டையும் ஆளுகின்ற சிபி சக்கரவர்த்தியாவான், இவன் அரியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று அழைக்கும்படி சொல்லி சென்றார். அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன், சொந்த ஊரையும் நான் இழந்தேன், ஜெகதீசா என்ன தர்மமா, தர்மம் இது தர்மமா. நான் திருசங்கு ராஜனிடத்திலே சென்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தக்க பிராயம் வந்தவுடன் எனக்கு 56 நாட்டையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என் தந்தையும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நீதியோடு ஆண்டு வரும் நாளில் 2 யாத்திரைவாசிகள் வந்தார்கள். தாங்கள் எங்கெங்கே சென்றீர்கள், என்னென்ன கண்டீர்கள் என கேட்க, கண்ணமாபுரி மன்னன் மதிதையன் மகள் சந்திரமதி மாலை சூடும் மங்கையனால் என சொல்ல அதே நேரத்தில் சுயவர ஓலையும் வந்தது.
நான் ரத கஜ துரக பதாதிகளுடனே புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற 4 நிலத்தையும் கடந்து பாலைவனத்திலே பிரவேசித்தேன். அங்கே அன்னை காளிகா தேவி ஆலயத்தை கண்ணுற்றேன். நற்றேரை விட்டிறங்கி நாயகியை தொழுதிரஞ்சி நன்னிராசன் முன்னிலையில் முற்றேரை நோக்குதலும் முடிவேந்தன் கருணை விழி முனைகள் தாக்க கற்றேரும் கற்பரியும் கற்கனையும் கற்சிலையும் கண்ணின் முன்னே நான் பார்த்ததுமே பொற்றேரும் பொற்பரியும் பொற்கனையும் பொற்றிலையும் பொழிந்ததல். தாயே காளிகாதேவி, முன்னுமே கல்லாயிருந்த தேர் குதிரை வில்லு அம்பு நாங்கும் நான் பார்த்தவுடனே பொன்மயமாக தெரிகிறதே அம்மா, என்ன காரணம் என்று வேண்டி நின்றேன். கண்ணாயிரம் கொண்டவளே பத்ரகாளியம்மா, கண்ணாயிரம் கொண்டவளே பத்ரகாளியம்மா, நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா. கண்ணாயிரம் கொண்டவளே பத்ரகாளியம்மா, நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா. பொன்னாபரணம் கொண்டவளே கருமாரியம்மா, பொன்னாபரணம் கொண்டவளே கருமாரியம்மா, உன்னை போட்டி பண்ணிட்டேன் தாயே முத்து மாரியம்மா. கண்ணாயிரம் கொண்டவளே பத்ரகாளியம்மா, கற்பகவள்ளியே நின்றவளே எங்கள் மாரியம்மா. பத்ரகாளியம்மா, நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா. வேப்பங்குலை எடுத்து விதிமணி வருபவளே அம்மா, வேப்பங்குலை எடுத்து அம்மா வேப்பங்குலை எடுத்து வீதி வழி வருபவளே, வெடுவரும் நமக்களிப்பாள் தங்கமான காளியம்மா, வெடுவரும் நமக்களிப்பாள் தங்கமான காளியம்மா. நீ கொடுத்த வாழ்க்கையம்மா, நீ கொடுத்த வாழ்க்கையம்மா, வாழ்க்கையம்மா, கொடுத்த வாழ்க்கையம்மா. நித்தம் உன்னை பாடி வரேன், உத்தமிய உன்னை பணிதேன், அருள் புரிவாயம்மா. கண்ணாயிரம் கண்ணாயிரம் கொண்டவளே பத்ரகாளியம்மா, நீ கற்பகமாக நின்றவளே எங்கள் ஜோதியம்மா. பொன்னாபரணம் கொண்டவளே கருமாரியம்மா, மாரியம்மா பணிதேன் தாயே முத்து மாரியம்மா. உடனே காளிகாஜி பிரசன்னமாகி, அடே ஹரிச்சந்திரா, உன்னுடைய மூதாதைகள் ஒருவன் வருணன் இதோ இந்த தேரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி எவருடைய கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று அறிவித்து சென்றுள்ளார். உன் கண்களுக்கே பொன்மயமாக தெரிந்ததினால் இத்தேரிலே அமர்ந்து கண்ணமாபுரி சென்று மதிதையன் அரண்மனை அடைந்து
சந்திரமதியை மனம் காண்பாய் என்று சொன்ன காளிகா தேவி பின்னாளில் வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகரங்களை இணைந்து மனைவி மக்களை பிரிந்து இந்த மயானத்தை காப்பாய் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. காளிகா தேவி, நீயும் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே அம்மா. காளி கொடுத்த தேரோ தேரிலே அமர்ந்து கடபாபுரி சென்று மதிதையன் அரண்மனை அடைந்து சந்திரமதியை மனம் புரிந்து எனக்கோர் அழகிய ஆண்மகன் பெற்றெடுத்த எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே வேத பாராயணங்கள் போத என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே புத்திரனை வளர்ந்து புத்திரனை இழந்தே பத்திரியை இழந்தே ஈசாயின் தர்மமா ஜெகதீசாயின் மேல் வர்மமா ஐயா ஐயா, உங்களது வரலாறை கேட்டவுடன் இங்கு வாழ்கின்ற பேய்கள் அனைத்தும் மோட்சமடைந்து விட்டோம் ஐயா. உங்கள் சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக, சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக ஐயா. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக, சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக. என் மனைவி மகனை பார்க்க வேண்டும் என்றால் அந்த நேரம் இல்லம் சென்று பார்த்து விடுவேன். என்ன அருமை மகன் சத்திரம் சத்தியகீர்த்தி எங்கிருக்கின்றீர்கள் அப்பா? வெகு சீக்கிரமாக வாருங்கள். அதியிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, நீதியிலும் அடிமையல்லவே நானே பாதியில் அடிமையானே. அதிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, நீதியிலும் அடிமையல்லவே நானே பாதி அடிமையானே. அதியிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, நீதியிலும் அடிமையல்லவே நானே பாதியில் அடிமையானே. பணம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி ஏந்த கையால் கொள்ளிக்காசு வாங்கல்
ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினானே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தானே, நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாளே. ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார், அந்த பாத்தளவள் உள்ளிடத்தில் கீரை கேட்டார். நான் இருக்கும் இலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளவும் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டே துன்பமில்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பமில்லாம் விலகும் கண்ணா. ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. ராமஜெயோ ஹரி ராமஜெயோ, ஐயப்பா அங்க விடுங்க மாமா. ஆஹா, அஞ்சு நாள் அரிசி வேணும், 5 நாள் அரிசி வேணும், அதுக்கு தகுந்த நெய்வா வேணும், பிஞ்சு கத்திரிக்காய் வேணும், शिवा शिवा शंकर शंकर महादेव
உனக்கு அந்த அருமல் தானா? ஏன் இந்த 5-6 பொம்பளையால் முடிச்சுக்கிட்டு இருக்கு? அதுவும் படுத்துற வேண்டியதானே. அப்புறம் சொல்கிறது விடிய காலம், ஏண்டி நாச்சம்மா நாடகம் எப்படி இருந்துச்சு? நல்லாத்தான் இருந்துச்சு, நான் தான் உறங்கிட்டேன். எத்தனை பேர் சேர்ந்து? சரி, இருக்கிறவா என் கதையை கேளுங்க. தேவ நாட்டில் ஏற்பட்ட சபதத்தின் காரணமாக நாடு நகரத்தை இழந்து வந்த அரிச்சந்திரனின் பொம்ம நாட்டியை மும்மத களிற்றின் மீது முதுபல புருடன் ஏறி செம்மையாய் நின்றறிந்த கவன் சிலைபம் தூரம் கொடுத்து வாங்கினன். எவ்வளவோ கஷ்டப்படுத்தியும் இன்னும் அவர் வாயிலிருந்து ஒரு பொய் கூட வரவழைக்க முடியவில்லை. அன்னையிடத்தில் யான் நேத்திரம் தெரியாதன் போலவும் செவிகள் கேட்காதன் போலவும் நடித்தும் படித்தும் வருகிறேன். இப்பொழுது கூட தேவதாசனை அன்னாகாரம் கொள்ளாமல் மேலவனாந்திரம் சென்று சகல சமித்துகளும் கொய்துண்டு வாடா என்று அனுப்பியிருக்கிறேன். அடைக்குது. ஐயோ, எப்பங்கனே சோழி முடிஞ்சு போகும் இருக்க. என்ன வசதி பேசுறீங்களா? ஆமா, பேசுங்க. ரொம்ப அடைக்குது. நீ பேசாம யாரா பேச போறது? லோகிதாசனை சாப்பாடு இல்லாமல் கொடுத்து விட்டேன், அனுப்புனே. ஆமா, என்ன காரணம்? என்ன காரணம்? இல்லைன்ட்டு அவ்வளோ வசதி இல்லையா? உழைப்புக்கு பின்னால் தான் ஊதியம். உழைச்ச பின்னால் தானே ஊதியம் கிடைக்கும். இவன் சாப்பாடு கொடுத்து விட்டா சின்ன வயசு பையன் போய் வனாந்தரத்தில் போய் நல்லா சாப்பிட்டு விட்டு மரத்தடியில் படுத்துட்டு வெறுமனேன்னு வந்துடுவேன். சமுத்திரங்கள் சேர்ச்சி வந்தாவில் ஆகா நம்ம அகத்துக்கு போகணும், அங்கே போனால் தான் நம்மளுக்கு ஆகாரம் கிடைக்குன்ற ஒரு இந்த நினைப்பிலேயே அவன் பறிச்சுட்டு வருவேன். அதனால தான் அப்படி அனுப்பிச்சுட்டு இருந்தேன். சரி, போகிறது பூலோகத்தில் எனக்கு நாமதேயம் காலகண்டன். சரி. தேவலோகத்தில் அக்னி பகவான். அக்னி பகவானாக இருந்து தான் காலகண்டனாக ஒரு மாதிரி அரிச்சந்திரன் பெண்டு பிள்ளைக்கு நான் விலைக்கு வாங்கினேன். ஆக பூலோகத்தில் அக்னி பகவான்னு ஒரு சப்தம் கேட்டது. சரி. என்ன நம்ம நாமதேயத்தை யாரோ சொல்கிறான்னு சொல்லி திரும்பி பார்க்குறச்ச விஸ்வாமித்திர முனிவர் நிற்கிறாரு. எவ்வளோ அக்னி பகவா, இது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளவோ கஷ்டப்படுத்துகிறேன் சாமி, இன்னும் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியா? இப்போ தேவதாசன் எங்கே போயிருக்கியான், அவனை எங்கேன்னு கேட்குறாரு. மேலவனாந்தத்தை போய் சமுத்திரம் சேகரிக்கிறதுக்காக அவனை அனுப்பிச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், போனவன் திரும்பி வர மாட்டான், அங்கே பாம்பு அடித்து செத்து போவேன். சின்ன வயசு பையில இப்படிலாம் செஞ்சுருக்கீங்களேன்னு கேட்குறக்கே சொல்கிறாரு, குழந்தை இறந்த செய்தி சந்திரமதிக்கு தெரிஞ்சு பிள்ளை பாசத்தினால அவள் வனாந்தரத்துக்கு போக உன்ட்ட விடை கேட்டு வருவா. அனுப்பிச்சிடாது, அந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அது இருக்குது இதுக்குன்னு சொல்லி தாமதப்படுத்து. அப்படி படுத்துறச்ச பிள்ளை பாசத்தினால நீங்கள் சொல்கிற வேலையை கேட்க முடியாதுன்னு ஓடிடுவா குழந்தைய பார்க்குறதுக்கு. அப்போ இந்த நேரம் நான் அதில் வந்துடுவேன். சொன்ன பேச்சை கேட்கலைன்னா போய் சொன்னதுக்கு அர்த்தம் தானே. ஆமாம், அந்த விஷயத்துக்காக தான் நான் காத்துருக்கேன். ஆக எனக்கு எக்கச்சக்கமான சொத்துகள் இருக்குது. கொஞ்சம் நெஞ்சமாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு புத்திர சந்தானம் கிடையாது, பிள்ளை பாக்கியம். முதத்தாரம் கட்டினங்கான குழந்தை இருக்கும்னு குழந்தை இல்லை. சரி சரி, 2ஆம் தாரம் கட்டுவான்,
ஒரு பிள்ளையாவது பிறக்கும்னா அவளுக்கு பிள்ளை பிறக்கலை. அச்சச்சோ. ஆமாங்கண்ணு. மூணாந்தாரம் கட்டுவான். ஒரு புழுவாவது பிறக்கும்னா புழுவும் பிறக்கலை. சரி சரி, நாலாந்தாரம் கட்டி பார்ப்பான். ஒரு பூச்சியாவது பிறக்கும், பூச்சிக்கும் பிறக்கலை. அஞ்சாந்தாரம் கட்டினங்கானு. சரி. அவளுக்கு கர்ப்பமே தரிக்கலை. ஆட சண்டாளத்தனமே. என்ன பெரியவாள்லாம் சொல்கிறா அப்படி நினச்சி ஆறாந்தாரம் கட்டினேன். ஆமாம், வயசு சின்ன வயசு தானே, கட்டலாம். என்னங்கானு, பண வசதி இருந்தால் எத்தனை ஏக்கர் விலைக்கு வாங்கலாம் அதை சொல்லுங்க. ஆக ஆறாந்தாரம் கட்டினோமா, ஆறாந்தாரத்துக்கு கர்ப்பப்பையே இல்லைன்ட்டான். சபாஸ். இப்போ ஏழாந்தாரமாக கட்டின்னு வந்திருக்கேன் காலகண்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம், வேணும்ல. அவள் வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா மணி? சொல்லுங்க. எட்டாந்தாரம் கட்டி கொடுப்போம்னு தாளம் போடுறான் பாருங்கோ. ஆமாம், வெற்றிவேல். அவன் எட்டாந்தாரம் கட்டி கொடுப்போம்ன்றான். இந்த செட்டுக்காரரு 9ஆந்தாரம் கட்டி கொடுப்போம். ஆமாம், பிடிங்கி தழுக்கடிச்சுக்கிறீங்களே, ஒவ்வொன்றுக்கும் 10 பிள்ளை 15 பிள்ளை இருக்கனால கட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு, கிராம மக்களை கூடி கூடி பேசுகிறான். எப்படி? காலகண்டை பணக்காரராக இருப்பா போல, அவள் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும். சரி. அப்படி இந்த மக்கள்லாம் கூடி கூடி என்ன பேசுகிறா தெரியுமா? என்ன பேசுகிறாங்க? முடியறதுக்குள்ள காலகண்டனுக்கு 10ஆந்தாரம் கட்டி கொடுப்போம்னு பேசுகிறான். ரொம்ப அவசியம். பாடையில் போகிற வயசில் 10ஆந்தாரம் கேட்குதா? அதெல்லாம் பாடிட்டுலாம் போவேன். பாடிக்கிட்டு போவீங்களா? ஐயோ, செவிடுகிட்ட போய் நான் போய் பேசினேன் பாரு. ஆக நான் பிகு பண்ணிட்டு இருக்கேன். கிராக்கி பிகு பண்ணுறீங்க. விட மாட்டேன்றா. அப்படியே வெக்கமா இருக்கிறது. ஆமாம், வெக்கப்படணும்ல. எத்தனை தாரத்தை தேண்டாம் கட்டுறது? பூரா அவதாரமாக இருந்தால் என்ன செய்யுது? ஒரு தாரத்துக்காக புத்திரசம் தானே இல்லை. சரி. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தெருவில் ஒரு வய அனாதையாக சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தேன். அவனை எடுத்து வளர்த்துன்னு இருக்கேன். என்னதையாம் பண்ணிட்டு இருக்கேன். நேக்கே ஒன்றும் புரியலை. டே முத்து, அது யாரு? அள்ளிட்டானே. சீக்கிரம் வாடா. அப்ப நீங்க 10 தாரம் கட்டினா அவன் தான் இப்ப சொன்னது. அதெல்லாம் இல்லடா, இவன் ஒரு வய. அது இருந்தா இந்நேரம் வீட்டில் தவந்திருக்காதா பிள்ளை? கையில் ஒன்று, காலில் ஒன்று, வாசலில் ஒன்று, வீட்டில் ஒன்று, அது வாட்டுக்கு தவறு பண்ண. இவனுக்கு எங்கே தெரிய போகிறது? ஓ தாத்தா. யார் அவன்னு? தாத்தா யார் அவன்னு? நானா? நான் தான் உங்க வெண்ணன்னு. இது உங்க வெண்ணதான் நானு. என்னடா சொல்ற? நான் தான் தாத்தா. உங்க பேரு குத்தைய. நீ முத்தைய. முத்தைய. நீ பிள்ளை மாதிரி தானே? இல்ல கவுண்ட மாறு. என்ன பேசிக்கிறீங்க? என்னடா சொல்ற? என்ன தாத்தா இப்படி பேச? ஏய், கதையை நல்லா சொல்லியா? ஏயா போட்டு நீ பிள்ளை மாதிரி தானே? என்ன? நான் பிள்ளை மாதிரிதான் அம்பி. ஓ தாத்தா. எது? நீ செய்ய மாட்டேன்னு தெரியும். புதி கல்பல. இவரு வீக்கிரமான காலி. உனக்கு எங்கடா தெரிய போறது? நம்மளோட எத்து புதிக்கல இங்க இருக்கிறேன்னு திரும்பிடக்கூடாது. அம்பி, ஓ உன்னை நான் தானே வச்சிருக்கேன். ஆமா, என்ன நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க மட்டுமா வச்சிருக்கீங்க? சங்கத்துல நிறைய பேர் வச்சிருக்கீங்க. அப்ப நிறைய உனக்கு வருமானம் வருமே. எங்க ஃபுல்லா கடைக்கார முண்டையெல்லாம் வருது. என்ன பண்ணுறதுக்கு? நான் தான் கொடுத்துக்கிருக்கேன். நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். ஏன்? அதே விட்டுணும். ஆமா தாத்தா, ஆசன் தடுத்து போடு. உங்கள்கிட்ட நலநட்டு இருந்து எதுக்கு ஆக போகுது? ஆமா, வழிய போய் வாங்கி இல்லை. நேர்ந்து வர தாத்தா. உங்களுக்கு எல்லாம் தாத்தா, நீங்க எதை சொல்லி நான் போடாம இருந்திருக்கேன்? அதானே. இப்ப என்ன பண்ணணும்? எடுத்து போடுறா. போடவா? இந்த ஓட்டை உட்காருங்க. இந்த உறங்கின்னு இருக்கா வர, அவ தலையில உண்டி போடு. ஆசன வேக்கு நேரம் போடுறான் அம்பி.